திருப்பரங்குன்றம் தீபம் எப்படி? திருப்பரங்குன்றம் 2 தான். இப்போ கோயில் அந்த பெரியபாளையத்தம்மன் கோயில், முருகன் கோயில், பெரிய பெரிய கோயிலுக்கு போறோம்ல, அங்கெல்லாம் 2 சங்கி பொம்பளைங்கலாம் வந்து ஏதோ 2 பேர் வேணும்னு நம்ம கும்பலா விளக்கேற்றுற இடத்துல, சாமி கும்பிட்ற இடத்துல, உட்காந்துருக்கிற இடத்துல, 2 இடத்துல அந்த கும்பலா நம்ம எங்க 10 பேர் 20 பேர் இருப்போம். அங்க வந்து இது வந்து 2 பொம்பளைங்களாம் ஆரம்பிக்கிறது. ஸ்டாலின் தீபம் ஏற்றவே உடலியாம எண்ணெட்டின தூக்கின்னு போயிட்டாராம். திரியே தரலையா, வெட்டிப்பட்டி போலீஸ்காரன் தூக்கின்னு போயிட்டானா. என்னாடி அநியாயம் இது? நம்ம கோயில்ல தீபம் ஏற்றக்கூடாதா? ஸ்டாலினுக்கு தான் சாமி நம்பிக்கை இல்ல, நம்ம ஏத்துறதுக்குன்னா எப்படி தடுக்கலாம் அப்படின்னு அது 2 பிட்டை போட்டு போயிடுது. நம்ம அக்காக்கு எல்லாம் தெரியுமா? இந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. நமக்கு கயல் வீட்டுக்கார லோன் கிடைக்கிற கவலையே பெருங்கவலையாக்குது. யார் யார் திருப்பரங்குன்றம் போய்க்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 25 பேர். திருப்பரங்குன்றம் ஷார்ட்டா சொல்லிட்டு போயிடுறேன். திருப்பரங்குன்றம் 6 படை வீடோட எத்தனாவது வீடுக்கா? சாதிக்கு நான் சொல்றேன், திருப்படை முருகப்பெருமானுடைய முதல் படை வீடு. பின்னாடி வரக்கா 3வது இன்ச்சு. சரி, அடுத்த சப்ஜெக்டுக்கு வருவோம். திருப்பரங்குன்றத்துல முருகர் யாரை கல்யாணம் பண்ணாரு? எக்கோ பின்னாடி அடிக்குது. யாரை கல்யாணம் பண்ணாரு? தேவயானை. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், அப்படிதான் சொன்னா சொல்லுவாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். என்ன அர்த்தம்னா, பெரும்பான்மை முருகன் கோயில் எங்கடா இருக்கும்னா மலை மேலதான் இருக்கும். திருத்தணி எங்க இருக்கு? மலை மேல. பழனி எங்க இருக்கு? மலை மேல. திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கா, மலைக்குள்ள இருக்கா, மலை கீழே இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். மலைக்கு நீ அப்ப கோயிலுக்கு போகலன்னு அர்த்தம். கேலண்டர் பார்த்து பேசுற. கோயில் கீழே இருக்கும். திருப்பரங்குன்றம் கோயில் கீழே இருக்கும். ஆனா கோயிலுடைய கருவறை மலைக்குள்ளே குடைந்து மேல இருக்கும். எப்படி? கோயில் கீழே இருக்கும், உள்ள போனோம், உள்ள மலை இருக்கும், மலையில குடைஞ்சி முருகப்பெருமான் இருப்பார். அந்த திருப்பரங்குன்றம் 6 படி வீட்டுல முதல் வீடு. அங்க முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செய்த ஒரு திருப்பரங்குன்றம். நான் தம்பி நீலாம் எங்களுக்கு சொல்லித்தர, எங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும். சப்ஜெக்ட் என்னன்னா, அங்க தீபம் ஏத்தல, தடுத்துட்டாங்க. ஸ்டாலின் இந்துக்களம் விரோதி, கோயில் எடுத்து பூட்டிட்டாரு, பார்க்க விடல, என்ன சொல்ல முடியுமோ? என்னதாங்க பிரச்சனை திருப்பரங்குன்றத்துல? நீ ஒண்ணு சொல்ற, அவன் ஒண்ணு சொல்றான், டிவியில ஒண்ணு காட்டுறான், போலீஸ் அடிக்குது, 4 பொம்பளைங்க கத்துது. என்னதான் பிரச்சனைனா, முருகனுடைய 6 படை வீடு இருக்கிறது. முதல் ஊரு திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் அந்த குன்ற கோயிலுக்கு பின்னாடி 3 மலை இருக்கு. நல்லா கேட்டுக்கா. நாளைக்கு மீன் கடையிலையோ கறி கடையிலையோ டிவி பார்க்குற போதோ பக்கத்து வீட்டுக்கார யாருன்னா கேட்டா சொல்லணும். நீ அங்க 3 கோயில் இருக்குது, 3 மலை இருக்கு. முருகன் கோயில ஒட்டி இருக்கிற மலை ஒரு மலை, அந்த மலைக்கு பேர் திருப்பரங்குன்ற மலை. அந்த மலைக்கு பின்னாடி ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு பேர் சமணர் மலை. என்ன மலை? சத்தமா சொல்லுங்க. சமணர் மலை. அப்படியே ரைட் சைடுல திரும்பினா அங்க ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு பேர் சிக்கந்தர் பாபா மலை. ஒன்னு திருப்பரங்குன்ற மலை, 2வது சமணர் மலை, 3வது சிக்கந்தர் பாபா மலை. அப்ப தீபம் ஏத்தலையா? 150 வருஷமா திருப்பரங்குன்றத்துல சமணர் மலையில் இருக்கிற பிள்ளையார் கோயில பிரமாதமான முறையில் தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த வருஷமும் தீபம் ஏற்றினாங்க. யாருக்கா சந்தேகம் இருந்தா யூடியூப்ல திருப்பரங்குன்ற தீபம் போட்டா வந்துடும். அப்புறம் என்னங்க பிரச்சனை? சரி, இன்னொரு கேள்வி. திருப்பரங்குன்றத்துல முருகன் கோயில் இருக்கு, அங்க ஏன் தீபம் ஏற்றுவாங்க? திருத்தணியில மலை மேல முருகன் கோயில் இருக்கு, அங்க தீபம் ஏத்துறது இல்ல. பழனியில முருகன் கோயில் மலை மேலதான் இருக்கு, அங்க இவ்வளவு பெரிய தீபம் ஏத்துறது இல்ல. பழமுதிர் சோலையில ஏத்தல, சுவாமி மலையில ஏத்தல, திருச்செந்தூர்ல ஏத்தல, அங்கெல்லாம் ஏத்தாம ஏன் திருப்பரங்குன்ற முருகன் கோயில மட்டும் தீபம் ஏத்துறாங்க? யோசிக்கணுமா இல்லையா? தீபம் எங்க ஏத்தணும்? திருவண்ணாமலையில.
திருவண்ணாமலை யார் கோயில்? ஈசனுடைய கோயில். ஈசன் கோயில ஏன் திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறாங்க? அது அக்னி தலம் என்பதால் அங்க தீபம் ஏற்றப்படுகிறது, மோட்சம் கிடைக்கும். திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறாங்க, திருத்தணியில ஏத்தல, பழனியில ஏத்தல. சுவாமி ஏன் ஒண்ணு திருப்பதி கோயில் மலை மேல தானே இருக்கு, அங்க ஏற்றுறாங்களா? இல்ல. அப்ப ஏன் திருப்பரங்குன்றத்துல மட்டும் பிரச்சனைனா, திருப்பரங்குன்றத்துல முருகன் கோயிலும் இருக்கு, பிள்ளையார் கோயிலும் இருக்கு, இன்னொரு முறையில தர்காவும் இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த சங்கி கூட்டத்துக்கு தெரியாம இன்னொன்னு சொல்றேன். திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பின்னாடி காசி விஸ்வநாதர் ஒரு சிவன் கோயிலும் இருக்கிறது. காசி விஸ்வநாதர் என்ற சிவன் கோயில் இருக்கிறது. விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும் முருகன் கோயிலுக்கும் போவாங்க, மலை ஏறி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் போவாங்க. தெரியாதவங்க முருகனை மட்டும் கும்பிட்டு வந்துருவாங்க. 122 வருஷமா சமணர் மலையில இருக்கிற பிள்ளையார் கோயில்ல பிரமாதமா தீபம் ஏற்றப்படுகிறது. இப்ப என்ன பிரச்சனை? ஏன் கோர்ட்டு தலையிட்டது? ஏன் பிஜேபி ஆர்ப்பாட்டம் நடக்குது? ஏன் பொய்யா பிரச்சாரம் பண்றாங்க? தீபம் என்னதான் பிரச்சனைனா, திருப்பரங்குன்றம் மலை இருக்குல்ல, அங்க தீபம் ஏற்றக்கூடாதான். 122 வருஷமா சமணர் மலையில பிள்ளையார் கோயில தீபம் ஏற்றுறாங்களா பெருசா, அங்க ஏற்றக்கூடாதான். வேற எங்களா ஏத்தணும்னா தர்கா மேலதான் ஏத்தணுமா? எங்க ஏத்தணுமா? சத்தமா சொல்லுங்க. தர்கா மேல. முருகர் கோயில ஏத்தலாம்டா 99. சமணர் மேல பிள்ளையார் கோயில் ஏத்த அங்க எங்கடா ஏத்தணும்? நீ போய் தர்கா மேல ஏத்து. என்னங்க அது அநியாயம் இல்லையா? சரி, முருகன் கோயிலுக்கு போறோம், நம்ம என்ன கோஷம் போடுவோம்? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. முருகன் கோயிலுக்கு போனா அரோகரா அரோகரானுவோம். இந்த சங்கி கூட்டம் போய் என்ன தெரியுமா கோஷம் போட்டுது? பாரத் மாதா கி ஜெய். நாங்க பாகிஸ்தான்ல இருக்கிறோம். இவன் நோக்கம் என்ன? தீபமா? இவன் நோக்கம் முருகன் மேல அக்கறையா, பாசமா, ஆன்மீகமா? திருப்பரங்குன்றம் மலையில 122 வருஷமா சம்மணர் மலையில பிள்ளையார் கோயில தீபம் ஏற்றப்படுகிறது, அங்க ஏற்றக்கூடாதான். தர்காக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு எல்லை கோடு தூண் இருக்கு, சர்வே தூணு, அது மேலதான் ஏத்தணுமா? என்ன காரணம்? ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம், பிரச்சனை வரணும், கலவரம் வரணும், அடிச்சுக்கிட்டு சாவணும், தமிழ்நாடு அமைதியாக இருக்கக்கூடாது. நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனால் எழுதி வச்சுக்கோ, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சா இருந்திருந்தா நீ நினைச்சது நடந்திருக்கும். ஆனா தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவன் நீ போட்ட எல்லா சதி திட்டத்தையும் துக்குநூறா உடைச்சு அடிஞ்சு திருப்பரங்குன்றத்தில், மதுரையில் தமிழ்நாட்டை சங்கி கூட்டத்திலிருந்து காப்பாற்றிய தலைவன் பெரியாரின் வாரிசு, அண்ணாவின் வாரிசு, நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். ஒரு 6 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் வீட்டு ரைடு நடக்குது, நல்லா கவனிக்கணும். 6 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டு நடிகர் வீட்டு ரைடு, 8 மணி நேரம் ரைடு, பல ஆயிரக்கணக்கான கோடி சொத்து பத்திரங்கள் பறிமுதல், 8 மணி ரைடு நடக்குது. ஒரு நடிகர் என்ன பண்றாங்க, அக்கல்ல வச்சு ஒரு அதிகாரி அக்கல் அப்படியே கழுத்துல கை போட்டு தரதரன்னு இழுத்துட்டு வந்து கார்ல தள்ளி இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் கூட்டு போறாங்க. 8 மணி நேரம் விசாரணை நடக்குது. ஒரு நாள் ஃபுல்லா ரைடு, பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் பறிமுதல். அது அந்த நடிகரை இழுத்துன்னு போய் கார்ல தள்ளி விசாரணை கூட்டு போயிட்டாங்க. நீங்க யார் அந்த நடிகர் கேட்கணும்ல? யார் தெரியுமா அந்த நடிகர்? இன்னைக்கு உத்தம மாதிரி பேசிட்டு இருக்காருல்ல, யாரு உத்தம மாதிரி பேசுறாருல, அவர் வீட்டுல தான் ரைடு நடந்தது. அவரை தான் அக்கல்ல கழுத்துல போட்டு தரதர வலிச்சின்னு போனாங்க. 8 மணி நேரம் விசாரணை நடந்தது. என்ன அக்ரிமெண்ட் ஆச்சு, என்ன சொன்னாங்கன்னு தெரியல, விட்டாங்க. விஜய் வெளியே வந்துட்டார். ஒரு 2 வருஷம் சும்மா இருந்தார். இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ கட்சி ஆரம்பிச்சு எங்க அண்ணா மாதவர சுதர்சனம் இருக்கிறார், மாவட்ட செயலாளர். அவருக்கு பிரச்சனையா? அண்ணன் கருணாசுக்கு பிரச்சனையா? அண்ணன் கருணாநிதிக்கு பிரச்சனையா? இல்ல, கட்சி யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், எல்லாருக்கும் உரிமை இருக்கு, ஜனநாயக நாடு, யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். எஸ்எஸ்ஆர் கட்சி ஆரம்பிக்கல, டி ராஜேந்தர் ஆரம்பிக்கல, ஐயா சிவாஜி கணேசன் ஆரம்பிக்கல, நம்ம சரத்குமார் ஆரம்பிக்கல, அண்ணன் விஜயகாந்த் ஆரம்பிக்கல, அண்ணன் கார்த்திக் ஆரம்பிக்கல. எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கலாம், ஜனநாயக நாடு. ஆனா தேரணும், நிக்கணும். பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாருங்க. எந்த பாக்கியராஜ் தெரியுமா? முந்தானி முச்சி படத்துல முருங்கீரையும் முருங்கவும் ஃபேமஸ் ஆக்குனாரு.
அந்த பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சார். எம்ஜிஆர் நேரடியா சொன்னார், என்னுடைய கலை உலக வாரிசு பாக்கியராஜினாரு. அவரும் கட்சி ஆரம்பிச்சார். கடை விரித்தேன் கொள்வாரின்னு மூட்டு போயிட்டாரு. SSRல துவங்கி விஜயகாந்த் வரைக்கும் தமிழ்நாட்டை நடிகர் கட்சி ஆரம்பித்தார்கள். உடனே எதிரில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என்னங்க நீங்க அப்ப திமுக எதிர்த்து யாரும் கட்சி ஆரம்பிக்க கூடாதா? நடிகர் ஜெயிக்கவே முடியாதா? எம்ஜிஆர் ஜெயிக்கலையா? பைத்தியக்காரா, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச உடனே முதலமைச்சர் ஆகலடா, அரசியலுக்கு வந்த உடனே முதலமைச்சர் ஆகலடா. 57 திமுக சேர்ந்து 77 தாண்டா 20 வருஷம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் போராடி வென்ற தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். இவர் என்னடா 6 மாசம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சார். எவ்வளவு நாள் முன்னாடி? 6 மாசம் முன்னாடி. ஒரு படத்துல, இந்த காதல் ஒரு படம் நடிக்கிறேன். காதல் படத்துல ஒரு நடிகருக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. அப்போ ஒருத்தன் கேட்பான், தம்பி அமெரிக்கா மாப்பிளையே நடிக்கிறியா? நோ சார். தம்பி காமெடினா நடிக்கிறியா? இல்ல சார். தம்பி துணை நடிக்கிறியா? இல்ல சார். நான் நடிச்சா நேரா கதாநாயகனா சார் நடிப்பேனுமா. அந்த மாதிரி ஒரு வந்தா முதல்ல MLA எதிர்கட்சி அப்படிலாம் இல்ல, நேரா முதலமைச்சர் தானா. சரி, எப்படி முதலமைச்சராக? நீ திமுக வயசு 75 வயசு. இன்னைக்கு 75 வயசுல இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது 1949. ஆரம்பிச்ச தலைவர் யார்? அறிஞர் அண்ணா. அண்ணா யார்? தென்னாட்டு காந்தி, இந்நாட்டு இங்கர்சால், நேருவால் பாராட்டப்பட்டவர். மேதைகள் எல்லாம் மேதை என்று சொன்ன அறிவாசன் அண்ணா 49 கட்சி ஆரம்பிச்சார். அண்ணா 49 கட்சி ஆரம்பிச்சு அவர் ஆட்சி பிடிச்சது எப்போ? 67. ஆனாரப்பட்ட அண்ணா 49 ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்து 67, 18 வருஷம் தேவைப்பட்டது. சரி, அண்ணா கூட இந்த தலைவர்லாம் யார் தெரியுமா? அண்ணா ஆட்சியை பிடிக்க 18 வருஷம் தேவைப்பட்டது. அவர் கூட இந்த தளபதிகள் யார் தெரியுமா? கலைஞர், பேராசிரியர், நாவலர் மதியழகன், சத்தியவாணிமுத்து, NV நடராஜன், கண்ணதாசன், அன்பில் தர்மலிங்கம், இந்த மாதிரி தலைவர்லாம் கூட இருந்தாங்களா அண்ணா கூட? அண்ணாக்கு ரைட்ல கலைஞர், லெப்ட்ல எம்ஜிஆர், பேராசிரியர், NV நடராஜன், நாஞ்சில் மனோகரன், இவ்வளவு அறிவாளிங்க கூட இருந்து அண்ணா ஆட்சி பிடிக்க 18 வருஷம் தேவைப்பட்டது. உங்க கூட ஒரு தலைவர்லாம் யாரு? திருட்டு லாட்டரி, பாண்டிச்சேரி திருட்டு சரக்கு. அப்புறம் எப்போ ஒருத்தர் புத்தா சேர்ந்துக்கிறாரு, முன்னாள் கல்வி அமைச்சர். யாரு? பொள்ளாச்சின்னு எழுதுனா புள்ளத்தாச்சின்னு எழுதினாம. அவரு இன்கம் டேக்ஸ் விஜய கைது பண்ணி விசாரணை பண்ண அந்த அதிகாரி இப்ப அவன் கட்சியில. யோசிக்க வேணாமா? என்னையா தெரியும் உனக்கு? தீன்றோமா? கரூருக்கு போன 41 பேர் சாவடிச்சிட்ட. திருச்சிக்கு போன நான் உஷாரா இருங்க. ஒரு பாப்பா பேட்டி கொடுக்குது, என் வீட்டுல 9 ஓட்டுக்குது, 9 ஓட்டு விஜய்க்கு போடலன்னா சாப்பாட்டுல விஷம் வச்சு சாவச்சிருன்ட்டு. அவன் அந்த மாதிரி வளர்த்து வச்சுக்கிறான். முறையாது. என்ன பண்ணார் அவரு? 2015 வெள்ளம், 2019 கொரோனா, 2021 வெள்ளம், மீண்டும் 2024 வெள்ளம். பெரியவர்களே, தாய்மகளே, மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இந்த 4 பெரிய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் 60,000 பேர் மாண்டு போனார்கள். 60,000 பேர் செத்து போனாங்க. 7,000 குழந்தைகள் அனாதையாகப்பட்டது. இந்த 60,000 பேர் சாகிற போது 2015 கொரோனாவில், 2021, 2024 அந்த நடிகர் வீட்டை விட்டு வெளியே வந்திருப்பாரா? யாருன்னா ஒருவேளை சோறு போட்டிருப்பாரா? ஒரு பால் பாக்கெட் கொடுத்திருப்பாரா? அனாதையாகப்பட்ட குழந்தைகள் படிக்க வச்சிருப்பாரா? இந்த 4 சம்பவத்திலும் இந்த மாதவரம் தொகுதியில் 2015 வெள்ளமாக இருந்தாலும், கொரோனாவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்தவர் தான் இங்க அமர்ந்திருக்கிற மாதவரம் சுதர்சனம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எங்கேயா போனா அப்ப நடிகர்? ஏன்னா 200 கோடியை விட்டு வர, என் கரியரை விட்டு வர, வருமானத்தை விட்டு வர. யார் வர சொன்னா? உன்ன யார் கூப்பிட்டா? நடிகர் சூர்யா தெரியல, உன்ன மாதிரி 200 கோடி ரூபாய் வாங்குறாரா? உன்ன மாதிரி கோடீஸ்வரனா? அந்த நடிகர் சூர்யா அகரம்னு ஒரு பவுண்டேஷனை உருவாக்கி 50 டாக்டர் உருவாக்கி இருக்கிறார், 500 இன்ஜினியர் உருவாக்கி இருக்கிறார், 2 லட்சம் ஏழை குழந்தைகளை படிக்க வைத்த நடிகர் சூர்யா என்பதை யாரும் மறந்துட கூடாது.
நீ பெரிய புடுங்கியாச்சே. 200 கோடி ரூபாய் கரியரை விட்டு வரியே. உன்னோட 20 வருஷ வாழ்க்கையில சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், நீ படிச்சு ஒருத்தனை டாக்டர் ஆக்கி இருந்தா உன ரோட்ல காட்டு. யாரும் ஃபீஸ் கட்டிருப்பியா? உத்தம மாதிரி பேசுற, நான் காப்பாத்துறேன் நான் வருவேன்ட்டு. ஒரு அகரம் பவுண்டேஷனை உருவாக்கி 2 லட்சம் பேரை படிக்க வச்ச நடிகர் சூர்யா எங்கே? விஜய் டிவில வந்த அவன் பேர் என்ன, பாலாவா? பாலா. அவன் பண்ண உதவி கூட நீ பண்ணலையா? விஜய் டிவி பாலா தானே அவன். அது இது எது என்ன ப்ரோக்ராம் பேர் என்னன்னு தெரியல, புரியல. அந்த நடிகர் பாலா தமிழ்நாட்டில் தேடி 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 உதவி பண்ணிட்டு இருக்கிறான். 20 வருஷம் பவுண்டேஷன் ஆரம்பிச்சு விளம்பரமே இல்லாம போட்டோ கொடுக்காம தெரியாம 50 டாக்டர் உருவாக்கி 500 இன்ஜினியர் உருவாக்கி தமிழ்நாட்டு ஏழை மாணவர்களை படிக்க வைக்கிறானே நடிகர் சூர்யா. அவன் மனுஷனா? 200 கோடியை ஒரு படத்துக்கு 200 கோடியை சம்பாதிச்சு 20 வருஷத்துல வீட்டை விட்டே வெளியே வராத நீ வந்து இன்னைக்கு அரசியல் பேசுவியா? யோசிக்க வேண்டாமா? நான் வந்தா என்னன்னு தெரியலையே உனக்கு. 41 பேர் செத்து போயிட்டாங்க கரூர்ல. என்ன பண்ணிருக்கணும்? பாடி போயிட்டே இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு. நீ சென்னைக்கு ஓடியாண்டியே. 9 மணிக்கு 41 பிணங்கள் கரூர்ல இருக்கு. நீ 9 மணிக்கு சென்னைக்கு வந்துட்டியே. வந்திருக்கலாமா? நீ பெரிய நடிகராச்சே, போய் பார்த்துருக்கணும்ல, ஆறுதல் சொல்லணும்ல, என்ன தேவை பண்ணிருக்கணும்ல. 41 பேர் சாவடித்து சென்னைக்கு வந்துட்டா அது நடிகர் விஜய். செத்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நைட்டு 1 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அதற்கு பேர் மு.க. ஸ்டாலின். உன் கட்சிக்கிறண்டா செத்து போனது. உன்னை பார்க்க வந்தவங்க, உன் பேச்சை கேட்க வந்தவங்க 7 மணி நேரம் 8 மணி நேரம் கையில குழந்தைய வச்சுக்கிட்டு தண்ணி கிடைக்காம சோறு கிடைக்காம கொடுமை தெரியுமா? ஒரு அம்மா கையில 4 வயசு குழந்தையோட வந்திருக்கு. அதுக்கு காதும் கேட்காதான் வாயும் பேச வராதான். ஒரு ஆர்வம், காதும் கேட்காதா வாயும் பேச வராதான். 4 வயசு குழந்தை, கூட்ட நெருக்கடி, குழந்தையோட கீழே விழுந்துச்சு. அதுக்கு பேச வராது இல்ல. நினைச்சாலே கல்ல தண்ணி வந்துடும். 500 பேர் அந்த குழந்தைய மெரிச்சிருக்காங்க. செத்து போன குழந்தைங்க 9 பேர், பெண்கள் 11 பேர், வயசானவங்க 14 பேர், பசங்க 8 பேர். ஐயா அண்ணா கட்சி ஆரம்பிச்சாரு, தமிழ்நாடு ஃபுல்லா பேசியிருக்காரு. நேரு பேசியிருக்காரு, இந்திரா காந்தி பேசியிருக்காரு, ராஜீவ் காந்தி பேசியிருக்காங்க, எம்ஜிஆர் திமுக விட்டு பேசியிருக்கார், கலைஞர் பேசியிருக்கிறார், எத்தனையோ தலைவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா பேசியிருக்கிறாங்க. யாருடைய கூட்டத்துல இவ்வளவு பேர் சாவலியடா? 41 பேர் சாவடிச்சியே. மாநாட்டில் 8 பேர் சாவறானே. உன் பஸ் கீழே ஒருத்தன் பைக் கூட உள்ள போயிட்டானே. என்னைக்குனா ஒரு நாள் டிவியில வந்து இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, இது தப்பு, ஒழுங்கா நடந்துக்கணும் சொல்லியிருக்கியா? பேசியிருக்கியா? இந்த செத்து போன 41 குடும்பம், அந்த குழந்தைங்களாம் இந்த வீட்டுக்கு போய் பணத்துக்கு மாலா போட்டிருக்கலாம்ல. ஏன் உனக்கு அவ்வளவு பயம்? நீங்க தான் பாகிஸ்தான் தீவிரவாதியை பறந்து பிடிப்பீங்களே. கரூருக்கு போக துப்பு இல்லையே. நடிகர் 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 என்ன நடிகர் அவரு? 41 பேர் சாப்பிடுச்ச ஒரு நடிகரா? போன்ல கூப்பிட்டு பேசுற ஒரு நடிகரா? அவனுக்கு கொடுமை தெரியுமா? வெள்ளம் வந்தது, ஒரு பனையூர்ல இருந்து வந்து பார்க்கல. இவர் கார் மழை தண்ணியில வராதான், ஒரு கால் மழை தண்ணி சேர்ல இறங்காதான். பாதிக்கப்பட்ட நம்ப அவர் வீட்டுக்கு போகணுமா? போனா ஒரு 2 கிலோ அரிசி தருவாராம். நயா அநியாயம், இதெல்லாம் அநியாயம் இல்லையா? இதுல ஒரு கூட்டம் எல்லாருக்கும் போட்டு பார்த்துட்டோம். ஜெயலலிதாவுக்கு போட்டோம், கலைஞருக்கு போட்டோம், எடப்பாடிக்கு போட்டோம், ஸ்டாலினுக்கு போட்டோம். ஒரு முறை போட்டு தான் பார்ப்போமே. பிச்சை தான் எடுக்கணும். என்ன பண்ணோம்? பிச்சை. என்னமே தெரியலையே. இது வரைக்கும் 50 பேர் செத்து போயிட்டானே உன்னை நம்பி வந்து. குழந்தையா, அது என்னையா தெரியும்? நிக்கிறது நீ யாரும் கூட தெரியாதியா? அந்த குழந்தை எப்படி துடிச்சிருக்கும்? கண்ணெல்லாம் பிதிக்கிட்டு வெளியே வரப்போகுது. 8 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை. அவங்க பண்ண ஒரே பாவம் என்ன தெரியுமா? சினிமால பார்த்த உன்னை நேர்ல பார்க்கலான்னு வந்தாங்க. ஒரு கூட்டத்தை ஒழுங்கா நடத்த முடியாத நீ
ஒரு ஊர்வலத்தை ஒழுங்கா நடத்த முடியாத நீ, ஒரு கட்சிக்காரரை கட்டுப்படுத்த முடியாத நீ, ஒரு கட்சியை ஒழுங்கா நடத்த தெரியாத நீ, ஒரு கூட்டத்தை எப்படி பேசணும்னு தெரியாத நீ தமிழ்நாட்டு ஆள போறியா? எல்லாம் கேட்கறாங்க, விஜய் வந்துட்டார், பிஜேபி இருக்கு, மோடி வந்திருக்கு, அடுத்து யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பான்ட்டு. நேரம் ஆயிடுச்சு, எங்க அண்ணன் கருணாஸ் பேசணும். ஒன்ன மட்டும் சொல்லிட்டு போறேன், டெல்லியே வந்தாலும் கில்லியே வந்தாலும் 26 முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் மீண்டும் வெற்றி பெறுவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. காரணம், சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம். உங்களுக்காக பேசுவது நாங்கள், போராடுவது நாங்கள். உங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் முதலில் வருவது கருணாகரன் தான். உங்களுக்கு தேவை என்று சொன்னால் அள்ளி கொடுப்பது மாதவர சுதர்சனம் தான். நம்மை பார்ப்பவர்கள், நம்மோடு இருப்பவர்கள், நமக்காக கொள்ளை கொடுப்பவர்கள், நம் தேவையை நிறைவேற்றுபவர்கள். நடிகர் வடிவேல் ஒரு படத்துல சொல்வார்ல, வாமா மின்னல்ட்டு, அந்த மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க. ஆனா கூட இருக்கிறது யார்? பிரச்சனையை தீர்ப்பது யார்? நம்மளுக்கு பிரச்சனையை தீர்த்து வைப்பது யார்? உடன் இருப்பது யார்? ஏரியாவை டெவலப்மெண்ட் ஆக்குவது யார்? இங்க உட்கார்ந்து இருக்கிற மாதவர சுதர்சனம் தான். ஆக நடிகரை நம்பி ஏமாறக்கூடாது. நடிகர் வருவார் போவார், மீண்டும் பனையூர்ல போய் படுத்துப்பார். நம்ம பனையூருக்கெல்லாம் போக முடியாது. உங்க ஊருக்கு சுதர்சனம் வருவார், நினைவில் வையுங்கள். நன்றி, வணக்கம்.